வணக்கம். இந்த எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும், அதுல ஒரு சிறு பிழை வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது ஒளிப்பதிவு பண்ணி, அத எடிட் பண்ணிட்டா சரியாயிரும். அப்ப அந்த பிழையெல்லாம் போக்கிடலான்னு சொல்லுவோம். ஆனா லைவ் டெலிகாஸ்ட், லைவ் பிராட்காஸ்ட் இப்ப நேரலை ஒளிபரப்பு. இதுல வந்து பிழை விட்டுட்டோம்னா ஒண்ணும் செய்ய முடியாது. நான் 30 வருஷமா அழகர் ஆத்துல இறங்குறத நான் நேரலை பண்ணிட்டு இருக்கிறேன். தொலைக்காட்சிக்கு, வானொலிக்கெல்லாம். அதேபோல சூரசம்ஹாரம் எல்லாமே பண்றேன். அப்ப நான் ரொம்ப கவனமா இருக்கிறது என்ன அப்டின்னா, எந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன இடர்பாடு வருதோ, அப்ப உடனே பக்கத்துல என் கூட யாராவது ஒருத்தவங்கள உட்கார வச்சிருப்பேன். அவங்கள அப்படி அப்படி கை காட்டி நீங்க ஆரம்பிங்க அப்படிம்பேன். இருமலோ, தும்மலோ ஏதாவது சந்தேகமோ வந்தா. நேரலையிலேயே இப்படி பண்ணணும். அதேபோல இப்ப நீங்க இந்த சினிமால வந்து ஒரு வசதி என்னன்னா, ஏதாவது பிழை இருந்தா கூட அத சரி பண்ணி எடிட் பண்ணிறலாம். எடிட் பண்ணி கொண்டு வர்றோம். சரி அதெல்லாம் தாண்டியும் சில பிழை இருக்கா? அது இருக்கத்தான் செய்யும். ஆனா, நம்ம அத பெருசா எடுத்துக்கிற மாட்டோம். இப்ப என்ன தெரியுங்களா ஆச்சரியம்? காந்தாரா அந்த படம் இன்னைக்கு 800,00,00,000 தொட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. தீபாவளிக்கு கூட ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க அத. என்ன ரிலீஸ் போன மாசம் தான் வந்தது. இப்ப ரிலீஸ்னா என்னன்னா, புதுசா கொஞ்சம் ஏதாவது ஒரு இது போட்டு போட போறாங்க. 1000,00,00,000 நெருங்கிருச்சு அந்த படம். இப்ப நான் சமீபத்தில இந்த காந்தாராவினுடைய பரபரப்பான வெற்றிக்கு நடுவுல, அது பற்றி ஒரு செய்திய பார்த்தேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மாயன் சேனல்னு இந்த YouTubeல கார்த்திக்ங்கிறவரு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். என்ன அப்டின்னா, காந்தாராவிலேயே சில நேரங்கள்ல எ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்துருதே அப்டிங்கிற மாரி ஒரு இத காமிச்சாரு. அது ரொம்ப கவனிச்சு பார்த்தா தான் தெரியும். என்ன அப்டின்னா, இந்த சிவன் நடனம் அந்த இது பண்றபோது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் கேன் அது வந்து ஃப்ரேம்ல இருக்கு. அதாவது நம்ம இப்ப தண்ணி 10 லிட்டர் தண்ணி கேன் இருக்கு இல்லையா? அது இருக்கு. இது வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ள இருக்கிறத யாரு கவனிக்கல? கேமராமேன், அசிஸ்டன்ட்டு, டைரக்டரு, எடிட்டரு, அப்புறம் அ எல்லாருமா சேர்ந்து. இப்ப நம்ம கேட்கலாம், "ஏங்க வாட்டர் கேன் என்ன பெரிய விஷயமான்னு?" படம் புராண கால அதாவது பீரியட் படம். அதுல வரக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் இத வந்து ரொம்ப கவனமா சொல்றாங்க. இப்ப அது சொல்லப்பட்ட உடனேயே அது நீக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றாங்க. சரி இது மாதிரி இருந்ததா? இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து ஏற்கனவே இருந்திருக்கா? முன்ன நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ படிச்சிருக்கேங்க. ஜூலியஸ் சீசர் படம், கிளியோபாட்ரா, 10 கமாண்ட்மெண்ட்ஸ், பென்ஹர் இந்த மாரியான உலக புகழ்பெற்ற படங்கள். இந்த படங்கள் வந்து அப்ப போட்டியே வைப்பாங்களாம். இதுல நீங்க ஏதாவது ஒரு பிழைய கண்டுபிடிங்க, உங்களுக்கு பரிசு தர்றோம் அப்படிம்பாங்களாம். இன்னைக்கு மாதிரி அடிக்கடி போட்டு பார்க்குற மாரி கையிலேயே இருக்கக்கூடிய இதெல்லாம் கிடையாதுங்க. அப்பல்லாம் சினிமா தியேட்டர்ல பார்க்கணும். பல தடவ பார்க்கணும் போய். அப்பதான் நமக்கு அதனுடைய இது தெரியும். இந்த சேலஞ்ச ஏத்துக்கிட்டு பலர் இந்த போட்டியில இறங்கி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா, ஜூலியஸ் சீசர் படத்துல இந்த மாரியான மிஸ்டேக் இருக்கா அப்படின்னா, ஒரு ரசிகர் என்ன பண்ணியிருக்காரு, 100 முறை என்னமோ அந்த படத்த பார்த்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு கரெக்ட்டா சுட்டிக்காட்டிவிட்டாரு. என்ன அப்படின்னா, அந்த ஜூலியஸ் சீசர் வந்து அந்த நாற்காலியிலேருந்து அப்படி எந்திரிச்சு போறாருங்க. அப்படி எந்திரிச்சு போறப்ப, ரொம்ப லாங் ஷாட்ல தான் இருக்குது. அவுட் ஆஃப் ஃபோக்கஸா இருந்தாலும் கூட 555 சிகரெட்டுடைய பாக்கெட் கிடக்குது. யோசிச்சு பாருங்க. இந்த ஜூலியஸ் சீசர் காலம் எப்ப? அந்த காலத்துல எப்படி 555 சிகரெட் இப்ப இது கிடைக்கும்? என்ன அந்த இப்ப ஷூட்டிங் அப்ப யாராவது பயன்படுத்திட்டு விட்டுருப்பாங்க. நான் எப்படி கேமரா முன்னாடி நிக்கிறப்ப இதெல்லாம் அவ்வளவும் பார்த்து சரி பண்ணணும். இது கண்டுபிடிச்சு சொன்னவருக்கு பரிசு குடுத்ததாலாம் நான் கேள்விப்பட்டுருக்கேன். இப்ப இதே மாரி காந்தாரா மாரியே வெப் சீரிஸ் ஒண்ணு வருது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு ஒரு சீரியஸ். ஒரு கப்பு ஒண்ணு ஸ்டார்பக்ஸ் காஃபியினுடைய கப்பு அத மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க போலருக்கு. அது அப்படியே இதுல வந்துருச்சு. ஃப்ரேம்ல வந்துருச்சு. இதையும் சுட்டிக்காட்டி சொல்றாங்க. ரசிகர்கள் எவ்வளவு கூர்மையா பார்க்குறாங்க பாருங்க. இதுவும் வரலாற்று ரீதியான படத்துல எப்படி ஸ்டார்பக்ஸ் வரும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது 2ம் நான் அதுல பார்த்தேன். இது சில நேரங்கள்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாரி தப்பு வந்தா அத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம். இப்ப ராமநாராயணன் தமிழ் சினிமா உலகத்துல 100 படங்களுக்கு மேல இயக்குனவருங்க. கின்னஸ் சாதனை பண்ணவர் அவரு. ஒரே நேரத்துல 4 ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குமாம். அவருடைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா, வால் போஸ்ட்ல நான் படிச்சு ஆச்சரியப்பட்டுருக்கேன். நாய், குரங்கு மற்றும் சுரேஷ், சுஜாதா நடித்த அப்படின்னு போட்டிருப்பாப்ல. முன்னாடி வந்து மிருகங்கள் பேரு தான் இருக்கும். யானையெல்லாம் வரும் அதுல. ஒரு படத்துல வில்லன் வந்து எல்லா கெடுதலும் பண்றான். அப்ப
அந்த ஒரு பாம்பு என்ன செய்யுது, அவனை விரட்டி கொள்ள போகுது. பாம்பை பார்த்தோன்னே பயந்து ஓடுறான். எல்லாம் எடுத்து முடிச்சு கடைசியில் பாம்பை உனக்கு கொத்திடுது. இதை எல்லாம் முடிச்சு ஷூட்டிங்லாம் முடிச்சு தேட்டரில் போட்டு பார்க்குறப்ப அவன் முதல்ல ஓடி வர்றப்போ போட்டிருந்த சட்டை ஒரு கலரு, கொஞ்ச தூரம் கழிச்சு ஓடி வர்ற போட்டிருந்த சட்டை வேற கலரு. இனிமேல் ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா ரிலீஸ் டேட் சொல்லியாச்சு. அதாவது அவன் இப்படி வச்சுங்களேன், முதல்ல வெள்ளை சட்டை போட்டு ஓடி வர்றான் பாம்புக்கு பயந்து. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சட்டை திடீர்னு எப்படி மாறும்? அவன் வீட்டில் மாற்றிட்டா வந்திருக்கான், இல்லை சட்டை திடீர்னு மாறிக்கிறத பார்க்குறான். இது தேட்டரில் விறுவிறுப்பான காட்சியாக இருந்தால் மறந்துடுவாங்க. ஆனால் இது டைரக்டருக்கு சொல்லப்பட்ட உடனே அந்த டீம் சேர்ந்து ஒரு யோசனை பண்ணாங்களாம். என்ன தெரியுங்களா? வில்லன் வந்து பாம்புக்கு பயந்து ஓடுறான். அப்படி ஓடுறப்ப திடீர்னு சட்டை மாறுது. இப்போ அந்த பாம்பை ஒரு க்ளோஸ்அப் ஒரு கட்டை வச்சு அது மைண்ட் வாய்ஸில் பேசுதான். டேய், நீ சட்டையை மாற்றிட்டு வந்துட்டாப்புல எனக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன்னைய கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் முடிச்ச உடனே அந்த பாம்பு போய் அவரை கொத்தி கொண்டு விடுது. இப்போ பாருங்க, தப்பை கூட கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு பார்த்து அதை சரி பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள், அது நல்லா ரசிகர்னு சொல்லக்கூடாது, எல்லாரும் ஒவ்வொரு விமர்சன கண்ணோட்டத்தோடு கையில் இது வச்சிருக்கிறாங்க, செல்லு. அதனால எல்லாரும் விமர்சனம் எழுதுறாங்க. எவ்வளவு முயன்றாலும் சில சின்ன பிழைகள் வந்துடத்தான் செய்யும். வரக்கூடாது என்பது தான் முக்கியம். நல்லா சொன்னால் வரக்கூடாது என்பது முக்கியம். எத்தனையோ வசனங்கள், வாக்கியங்கள் இதெல்லாம் கூட மாற்றலாம். காட்சிகளை திரும்ப எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதா இருந்தால், எஸ்பி முத்துராமன் வந்து ஏவிஎம்க்கு ஒரு படம் எடுத்திருந்தப்ப ஒரு காட்சியில் ஊட்டியில் கதாநாயகனும் கதாநாயகியும் அப்படியே 2 பேரும் அந்த சின்ன மலை புல்வெளியிலேருந்து உருண்டு ஓடி வர்றாங்க. இதை பார்த்தாராம் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் பார்த்துருக்காரு. கொஞ்சம் முகம் ஜொலிச்சாராம். என்னையா இப்படி எடுத்திருக்க? சென்சார் போர்டில் வந்து எப்படி விடுவான் 2 பேரும் இப்படி உருண்டு வர்றத? இன்னும் என்ன பண்ணுறது? போய் எடுத்துட்டு வா, ஊட்டிக்கு போய் எப்படி கால் ஷீட் கிடைக்கும், என்ன செய்யறது, எல்லாம் பதட்டத்தோடு இருக்காங்க. அப்போ எஸ்பி முத்துராமன் சொன்னாராம், அந்த சரி இதை பாருங்க, இந்த காட்சியை பாருங்க அப்படின்னு இருக்காரு. அதே காட்சியில் அவங்க 2 மலை உச்சியில் நிற்கிறாங்க. கதாநாயகன் அங்கிட்டு உருண்டு வர்றாரு, கதாநாயகன் இங்கிட்டு உருண்டு வர்றாங்க. இது ஓகேன்ட்டாரான். என்ன தெரியுங்களா? சென்சாரில் ஒரு வேளை கட் ஆகும்னு தெரிஞ்சு அதுக்கு ஏற்றபடியாக முதல்ல ஒரு சீன் எடுத்து வச்சுருக்கிறது. இல்லை இன்னொருக்க ஊட்டிக்கு போக முடியுமா, இன்னொருக்க கால் ஷீட் கிடைக்குமா எல்லாம். அப்போ சில நேரங்களில் பிழை வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு சில செயல்பாடுகள் செய்கிறதும் சினிமாவில் வழக்கம் இருக்குங்க. நாடகம் நடக்கிற போது சின்ன பிழை வந்துட்டா அதில் என்னென்ன கஷ்டங்கள் வரும் அதையும் நம்ம பார்க்கலாங்க. நாடகத்தில் சுவாரஸ்யமான பிழைகள் வந்து சோக காட்சியை சிரிப்பாக மாற்றிடும். அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்க. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.